தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பைக்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஏன் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 லேக்குள்ளே ஒரு பைக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஏன் 150 பல்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டிஸ்க் இருக்குது. 125 சிசிலுமே இப்போ டிஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லட்சத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்தில் இல்லாமல் ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் ஒன்றுத்தில் ட்ரம் பிரேக்கும் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் 1.5 லட்சம் இல்லை 2 லட்சத்துக்கு மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு வீல்ஸில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரே இருக்குது. அதாவது டிஸ்க் பிரேக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக இருக்கும், இல்லை பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பெருசாக இருக்கும். சில பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பெருசாகவும் ஃப்ரண்ட்டில் சின்னது. ஸோ அது மாற்றி இருக்கும். ஸோ அதோட வேரியேஷன் தான் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய டிஸ்கோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 mm டயா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பேக்கில் ரியரில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 230 mm தான் கொடுப்பாங்க. ஸோ ஏன் இதோட வேரியேஷன் வித்தியாசத்தை கொடுக்குறாங்க? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரம் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து நம்மளே கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் டயா அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடன் பிரேக் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணுறோம், சடனாக வந்து ஏதாவது வண்டி எதனா நம்ம குறுக்கில் வருது அப்படின்னும் போது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பாடி, அதாவது நம்மளுடைய வெயிட் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வெஹிக்கிள் டோட்டல் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலில் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரீசனாக இருக்குது. ஸோ பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எம்எம் கொடுக்கறதுக்கு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் லோடுமே வந்து ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரண்ட் வீலில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பிரேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் டயாமீட்டர் பெருசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சடனாக வந்து ஃப்ரண்ட் வீல் ஸ்டாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வீல் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டாப் ஆனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. பட் ஃப்ரண்ட் வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதுவே வந்து பேக் வீலில் இதே டயா பெருசாக கொடுத்து ஃப்ரண்ட் வீல் வச்சுன்னா ஃப்ரண்ட் வீல் மூவ் ஆரம்பிக்குமே தவிர உங்களுக்கு நிற்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வச்சு தான் கொடுக்குறாங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் வெயிட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரியர் வீலில் வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகுது. ஸோ அதாவது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுல் வெயிட் வந்து எங்கே ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான டிஸ்கோடைய சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். கிவ் அவே பார்ட்டிசிபேஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.